அடியே மயிலே, இந்தாடி. எங்கடி போன? அதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. மாய மூடிட்டு உட்காரு. தங்க குஞ்சி, ஏண்டி தங்க குஞ்சு கூப்பிட்ட? சரி, அந்த பணம் வசூல் பண்றவன் வருவான். சரி மாமா, அவன்கிட்ட பணத்தை கொடுத்துரு. நான் போய் வசூலுக்கு கிளம்புறேன். சொல்லுக்கா. ஆமா. என்ன நீ 10 நாள் இதே கஸ்டியூமே போட்டிருக்க? வீட்டுல இருந்து எதுவும் எடுத்துட்டு இல்லையா? வருவேன், பின்னால வருவேன் பாரு. பின்னால வருவேன், ஒன்றும் இல்லாம ஏதோ வந்துடாது, பயந்துருவேன். சரி குஞ்சு கவுண்டா, போயிட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வசூல் பண்ணிட்டு ஊர் மேல போவோம், வீட்டுக்கு பத்திரமா சேரு. சரியா? நீ போற அளவுக்குலாம் நான் போக மாட்டேன். இழுத்து வச்சு அறுத்துருவேன் நாக்க. போடா. சரி, நான் போயிட்டு வரேன். ஸோ அவன் நேற்றே எந்த ப்ராப்பர்ட்டியும் என்கிட்ட இல்லை. நான் என்ன எல்லாம் பல்காக கொடுத்துருப்பீங்களாட்டிருக்க. அவனுக்கு வரவனுக்கெல்லாம் பாட்டு போட்டு விட்றான். நாம இந்த ஊர்ல யாருன்னு நாம ஒரு கலை காட்டணும்ல. ஊர்ல ஒரு சொறி நாய் மொன நாய் கூட உன்னை மதிக்கிறது இல்லை. ஆனா நீ பில்டப் கொடுக்குற பத்தியா, இதுதான் எனக்கு கடுப்பாகுது. அடைய மயில, நம்மளை மதிக்கிற நாய் மதிச்சா போதுண்டி. சரி, அதெல்லாம் போட்டோம். அவன் புருஷன் எங்க போயிட்டான்? எங்க வீட்டுக்காரு கந்து வட்டி வசூல் பண்ண போயிருக்காரு. பொழுது சாய வருவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஊர் மேல போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஊடு பொம்பளையில பார்க்க போயிட்டானா? ரைட்டு, இன்னைக்கு நமக்கு மஜாதான். சரிம்மா, அந்த பணம் கேட்டனே, அது என்னாச்சு? பணம் உள்ள வச்சிருக்கேன். 10 லட்ச ரூபா கொடுக்க சொன்னானே. நீ எல்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துட்டு வந்தியா? கொடு. ஐயோ, அந்த இதுதான் இல்ல. எதுவுமே இல்லாம 10 லட்ச ரூபா உனக்கு எதை போட்டு மாட்டுறது சொல்லு. ஏம்மா, நான் ஊர்ல ஒரு பெரிய ஆளு, என்னை நம்பி கூடு. உனக்கு 10 லட்சத்துக்கு 20 லட்சமா தரேன். 20 லட்சம் இல்ல, எனக்கு பிளாட் எழுதி வைக்கிறேன். மாரியா கோயில படுத்து தூங்குற நாய் உனக்கு பிளாட்டா? 4 பிளாட் இருக்குது. இருக்கும். சரிங்க வா. 20 லட்சம் தரீங்களா? என் மேல நம்பிக்கை இல்லையா? எழுதி வைக்கிட்டா? 20 லட்சம் தரான்றான். அவனை பேசாம கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். கோயிலை சுத்துற மாதிரி இப்படி ஏதோ சுத்துவான். சரி, உண்டை கட்டி வாங்கி தினியாடா? எங்க ஊர் மாரியக்கோயில போய் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா? அதெல்லாம் வேண்டாம். சரியா? உள்ளதான் பணம் இருக்கு, உள்ள வாங்க, நான் எடுத்து தரேன். உள்ள போலாமா? ஏங்க 20 லட்சமா தருவீங்கல்ல? ஓ மேல சத்தியமா 20 லட்சம் தரேன். நிஜமா தந்துடணும். சத்தியமா தந்துடுறேன். உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. ஐயோ, என் மனசை தொடாதம்மா, எனக்கு கிளு 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 கிளுன்னு இருக்குது. இருக்கும், உள்ளவா, கலகலகலனே இருக்கும். அப்பா, எப்படி எனக்கு 10 லட்சம் பணம் வாங்கியாச்சு. 10 லட்சம் அவளை கொடுத்துடலாமா, இல்லை அப்படியே ஆட்டையை போட்டு போயிடலாமா நம்ம? என்னங்க சொல்லு கோயில. புருஷன் இல்லாதப்ப என் புருஷன் வெளியூருக்கு போன சமயத்தெல்லாம் அடிக்கடி வாங்க. நான் இனிமேட்டு வரதானே போகிறேன். பணமே தள்ளினாலும் பரவாயில்ல, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க. ஐயோ வலிராளே, உனக்கு 20 லட்சம்னா 25. ஐயோ, யாரோ கதவை தட்டுறாங்கய்யா. ஒருவேளை என் புருஷன் வந்திருப்பானா? போச்சு, கட்டி திணி வந்துட்டானா? உள்ள போய் ஓடிடா கருவாயா. ஐயோ, இவன் நடையப்பாரு, பெரிய இவன் நினப்பு. எங்கடி அவன் பணம் வாங்க வந்தானா? வந்தாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னடி ஒரு மாதிரியா மழுப்புற? அது ஒன்றும் இல்லை மாமா, நான் என்னத்துக்கு மழுப்புறேன்? என்னங்க இப்படி வேர்த்து பூத்து வந்திருக்கீங்க? காப்பி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, பூஸ்டா, ஜூஸா? எனக்கு எது வேணாம். எவ்வளவு பணம் கொடுத்த? அது வந்து நீங்க உள்ள எவ்வளவு பணம் வச்சுட்டு போறீங்க? 10 லட்சம். 10 லட்சம் கொடுத்துட்டேன். சரி. ஏன் உள்ள பார்த்தே பேசுறீங்க? உள்ளலாம் யாரும் இல்லை, நீங்க வேணா போய் பாருங்க. ஓ, சத்தம் கேக்குதுன்னு சொல்றீங்களா? பூனை பால் குடிக்க வந்துருச்சு. உள்ள பால் இல்லாம வச்சிருக்கிற? எல்லாமே இருக்கு, தயிரே கடைஞ்சிருச்சு. சரி. சரி, எங்க நீங்க களைப்பா இருப்பீங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் போய் உங்களுக்கு பாலை சுண்ட காய்ச்சி வைக்கிறேன். சரி, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நீ ஆத்தி வெய்யி, நான் வரேன். ஆத்துற
ஆத்திரம் போ. ஆத்து ஆத்து. அப்பா. எப்படியோ அந்த பூனை பால் குடிக்க வந்து இந்த பெருச்சாலிகிட்ட நான் மாட்டியிருப்பேன். எப்படியோ தப்பிச்சோம். மயில உன் புருஷன் போயிட்டானா? அவெல்லாம் போயினா இது என்ன 10வது போட்டு வந்திருக்க? அட அவசரத்துக்கு போட்டா நீ தெரியாம எடுத்து போட்டுட்ட. இங்க பாரு எல்லாம் கிழிச்சு கிடக்குடா. தம்புரி வேற. ஒரு இந்த உன் சைஸ் மத்த சைஸ் ஒண்ணா? உடம்பு பெருசா இருந்தது தெரியல. இதெல்லாம் பார்த்தானா அவன் நம்புவானா? ஐயோ மறுபடியும் வந்துட்டான். கொஞ்சம் குளிக்க போனா வந்துட்டான்டா. இந்த வாட்டில நான் சொல்ல முடியாது. குடி கெடுக்கே வந்துட்டான்டா. ஏய் நீ மூடி நில்லு. எல்லாம் சொல்லி விடுறேன் இரு. முக்காட போடு. ஏய் இங்க பாரு அவன் வந்தானா என் புருஷன் நாட்டு மேய்ச்சி என் பொண்ணு என்ன மாதிரியே பேசு சரியா? தள்ளி நில்லு. ஏண்டி கதவு திறக்க உனக்கு எவ்வளவு நேரமா? அட நீங்க குளிக்க போனீங்க அதுக்குள்ள வருவீங்க. நான் பாத்ரூம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு அப்புறம் வருவீங்கன்னு நினைச்சேன். இப்பயே ஆட்டிக்கிட்டு வந்து நிக்கிறேன். சரி சரி தயிர் கடைஞ்சிட்டியா? கடையிறதுக்கு தான் ஒரு ஆள் வந்திருக்குது. உன் தயிரை கடைஞ்சிருவா இன்னைக்கு. அது யாருடி உன்னோட நல்லா நச்சுன்னு இருக்கிறா? ஏண்டா கொல்லிக்கணவாயா உனக்கு கண்ணு தெரியாதே? ஆளு இழுக்குதுடி. நீ கிட்ட போ உன்னையே இழுத்துரும். வசூல் வாங்க வந்தாங்களா? ஆமா வட்டிக்கு வாங்க வந்திருக்காங்க. நீங்க பேசிட்டுங்க நான் உள்ள போய் பால் ஆத்துறேன். ஆத்து ஆத்து. ஐயோ காஞ்ச மாட்டுல கம்பளம் பூந்த மாதிரி பாக்குறாளே. கட்டி திணி கீழே இருந்து மேல பாக்குறான். ஏங்க? மாட்டிக்குவோமா? ஏங்க ஏண்டா உங்க பேர் என்ன? என் பேரு மஞ்சுளா. ரஞ்சலாவா? ஆமா. இந்த பேர் எங்கடா வச்சாங்க? நேத்து ராத்திரி வச்சாங்க. ராத்திரியா? ஆமா 11:30 மணிக்கு நீ மேல. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற? நான் உசிலம்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வயசு 16. 16 எட்டி பாக்குது. இப்பதான் எட்டியே பாக்குதா? ஏன் அவுத்து வர்றேன் பாக்குறியா? ஐயோ வேணாம். வடியாதா தொடச்சிக்கு. அதுக்குள்ள என் பொண்டாட்டி வேற எங்க போயிட்டான்னு தெரியலையே. அவன் எங்கேயாச்சும் போயிருப்பான் பின்னாடி. பின்னாடி போயிட்டாளா? ஆமா. நீ நானும் ஒரு குத்தாட்டம் போடலாமா? அவ வரமாட்டா. நம்ம போட்டுடலாம். செருப்பட்டி விழும் பரவாயில்லையா? அது ஒரு சைடா இருந்துட்டு போகுது. நீ ஒரு சைடா வாடி. போய் முதல்ல உன் முன்னாடி குத்தாட்டம் போடு. அப்புறம் அப்புறம் போட முடியலன்னு தானே உன்னை கூப்பிடுறேன். முடியலையா? நினப்பதான் வாங்குது. காடு போங்குது. என்ன வாய்ஸ் மாறிக்கிட்டே போகுது? எனக்கு ரொம்ப மூடு ஏறுது. மூடு ஏறுதா? அடைச்சி இத கழட்டு. ஐயோ பொழப்பு போச்சு. நீ யாரா? ஐயோ நான் தானே உன் பொண்டாட்டி வச்சிருக்கிறேன். வச்சிருக்கிறியா? ஆமாடா. நான் இந்த பக்கம் வசூல் பண்ண போகும்போதெல்லாம் இந்த பக்கம் வரத வீட்டுல வந்து மத்தால் அடிக்கிறானா? இது உனக்கு இப்பதான் தெரியுமா? அட கந்து வட்டிக்காரன் குடும்ப பொழப்பெல்லாம் இப்படிதான் சிரிச்சிட்டு போதா? ஜாக்கிரதையா பொழைச்சிக்க. வட்டி கேட்டா வட்டி குட்டி போடுறோம். டேய் போடா முன்ன வெளியே போடா. டேய்